ஹலோ ஆல். இன்னைக்கு மார்னிங்கே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் அப்படியே பாக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு ரைஸ் வந்து மார்னிங்கே வச்சுட்டேன், ஆஃப்டர்நூன் வைக்காம. ஏன்னா வந்துட்டு அப்போதைக்கு கொஞ்சம் குக்கிங் பண்ணுறது வந்து டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு நூடுல்ஸ் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். ராகி நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் வந்து குழந்தைங்களுக்கு கஞ்சி கொடுக்கும்போது இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்க முடியும். ராகி கூட ஒரு 4 பாதாம் மட்டும் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே வந்து மிக்சியில் அடிச்சுட்டு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துட்டேன். கூடுமான வரைக்கும் ரொம்ப பொடிசாக எந்த ஜல்லடை இருக்கோ அந்த ஜல்லடை வச்சு தான் சலிச்செடுத்தேன். அப்படி இருந்தாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லையா ஜல்லடை, அந்தளவுக்கு வந்து இதில் வந்து சாஃப்டாக வந்து மாவு சலிச்சு வரல. மத்தியானம் லஞ்சுக்கு ஈரல் தொக்கு வச்சுருந்தேன். ஸோ ஈரல் தொக்கும் வந்து வஞ்சர மீன் வந்து ஒரு பீஸ் வச்சு சாப்பிட்டேன். இந்த வஞ்சர மீன் வந்து கடையிலேருந்து வாங்கினது தான். சாக்லேட் கோட்டட் ஆல்மண்ட் வந்து இந்த வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதை வந்து நான் சாப்பிட்றேன். ஈவினிங் அப்படியே பண்ணை கிளம்பி வந்தாச்சு. இந்த சக்கரை பழம்னு சொல்லுவோம் இல்லையா, இதில் வந்து எப்போவுமே 1 or 2 தான் இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தது. எனக்கு 8:30 வரைக்கும் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டை கூப்பிட்டு எடுத்துற சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தாங்க. கீழெல்லாம் தரையெல்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்தது.